पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். வைபாயன சரோவரத்தில் ஒளிந்து கொண்டு இருந்த துரியோதனனை விஷயம் அறிந்து பாண்டவர்கள் வந்து தர்மராஜன் பலவிதமான வார்த்தைகளால் எழுந்து வா, போரில் வென்று ராஜனாகு, இல்லையெனா வீரஸ்வர்க்கம் அடை என்று தர்மராஜன் பலவிதமான வார்த்தைகளை பிரயோகிக்க துரியோதனன் அந்த வார்த்தைகளை சகிக்காது. சிறு வயது முதலே அவனை யார் எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் அதை சகித்து கொள்ள மாட்டான் துரியோதனன். இன்னும் சொல்ல போனால் தர்மராஜன் பலவிதமான வார்த்தை, எவ்வளவு அவமானங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாய், இன்று போரின் சமயத்திலே நீரில் போய் ஒளிந்து கொண்டிருக்காயே, இதுதான் சத்திரிய தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கேட்டவுடன் துரியோதனன் எழுந்து வந்தான். இப்போ நீங்களெல்லாம் படைகளோடு இருக்கிறீர்கள், ஆயுதங்களோடு இருக்கிறீர்கள், நான் தனியாக இருக்கிறேன், எப்படி போர் செய்வது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் தருகிறோம். கவச்சம் வேணுமா தரும், ஆயுதம் வேணுமா தரும், அதை பற்றி கவலை வேண்டாம். நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, வாய் தவறி பாண்டவர்களில் யார் ஒருவரோடு நீ போட்டு ஜெயித்தாலும் இந்த ராஜ்யம் உனது என்று கூறினான் கிருஷ்ணன். அதை தடுத்தார். மற்ற பீமசேனனை தவிர வேறு யாரோடு துரியோதனன் போரிட்டாலும் நிச்சயமாக வெற்றி, இப்பொழுது போரே நடக்க வேண்டியதில்லை, துரியோதனன் ஜெயித்தான் அப்படின்னு எழுதி கொடுத்துள்ளான். தர்மராஜா என்ன பேசுறேன் யோசிச்சுதான் பேசுறிய. இப்போ கிருஷ்ணனின் அறிவுறுத்தலின்படி பீமசேனன் துரியோதனனை எதிர்கொள்வது என்று முடிவாயிற்று. இப்ப இவா ரெண்டு பேருக்கும் உண்டான யுத்தம் ஆரம்பமாக வேண்டும். அதாவது கதா யுத்தம் பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும். இந்த நேரத்தில் பலராமர் வந்தார். பலராமன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலேயே கிருஷ்ணன் கிட்ட நீ ஏதாவது உதவி செய்யறதாக இருந்துச்சுன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சரி சமமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணனை பொறுத்தவரை கௌரவர்கள் என்ன கேட்டார்கள்னா நாராயணி சைன்யத்தை கேட்டார்கள், கொடுத்தாயிற்று. அப்போ எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் பகவான் கிருஷ்ணன் மாத்திரம் இருந்தால் போதும் என்று பாண்டவர்கள் பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கௌரவர் பக்கம் ஒரு சில வாஞ்சையானது பலராமனுடைய மனதில் இருந்தது. இந்த நேரத்தில் பலராமன் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, மகாபாரதமே வைஷம்பாயன ரிஷி ஜனமேஜயனுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது போல மகாபாரதம் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஜனமேஜயனுக்கு ஒரு ஆசை. இப்போ பலராமன் பலவிதமான தீர்த்தாடனம் சென்று வந்தான் அப்படின்னு சொன்னீங்களே, அவன் எந்த எந்த தீர்த்த கஷேத்திரத்திற்கு சென்று வந்தான், அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் அப்படின்னு ஜனமேஜயன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வைசம்பாயன ரிஷி பாருங்க, முதலில் பலராமன் சென்றது பிரபாஷ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரபாஷ கஷேத்திரம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, தக்ஷன் அவனுக்கு 27 பெண்கள், தன்னுடைய 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தான். சரி, அப்போ 27 திருமணம் செய்தாலும் தன்னுடைய முழுமையான அன்பினை ரோகிணியிடம் காண்பித்து வந்தானே தவிர ஏனைய மனைவியரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இது மற்றவர்கள் அனைவருக்கும் மனத்தாங்கலாகிவிட்டது. திருமணம் ஆனதே தவிர தன்னுடைய கணவன் தங்களை சீண்டுவது இல்லை என்று தந்தையிடம் முறையிட, அப்போ தக்ஷன் வந்து சொன்னான் சந்திரனிடம், நீங்க எல்லாரும் ரோகிணி வீட்டுக்கு போயிடுங்க. அப்ப அவன் என்ன செய்யறான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இருந்தும் சந்திரன் திருந்திய பாடில்லை, ரோகிணியிடமே அவனுடைய மோகமானது இருந்தது.
ஏனைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்காத அந்த நிலை நீடித்தது. இப்போ வேற வழியே இல்லாமல் தக்ஷன் சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தான். உனக்கு குஷ்டரோகம் வர கடவுது என்று சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தவன் தக்ஷன். இப்போ எப்பொழுது ரோக வயப்பட்டானோ சந்திரனுடைய காந்தியானது குறைந்து கொண்டே வந்தது. இப்ப இந்த நேரத்தில் சந்திரனுடைய ஒளி எப்பொழுது மங்கியதோ வனஸ்பதி எல்லாம், ஏன்னா சந்திரனுடைய கிரணங்களால் தான் வனஸ்பதி ஔஷதிகள் இரவு நேரத்தில் தங்களுக்கு சக்தியை கிரகித்துக் கொள்கின்றன. இப்போ வனஸ்பதியும் இப்போ வளர்வதற்கு இல்லை, ஏன்னா சந்திரனுடைய காந்தியே குறைந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறதுன்னு அனைத்து தேவதைகளும் சந்திரனிடம் என்ன என்ற விஷயத்தை கேட்டறிந்து இதற்கு காரணம் தக்ஷனுடைய சாபம் என்பதை அறிந்தனர். தக்ஷனிடம் முறையிட்டனர் அனைத்து தேவதைகளும், ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். இந்த சாபமானது சந்திரனை மட்டும் பாதிக்கவில்லை, அதனால் வளர்கின்ற வனஸ்பதிகளும் வளர்வதில் பாதிப்பு ஏற்படுகிறது. அனைவருக்கும் அந்த ஔஷதி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ விஷயங்கள் எதுவும் கிடைக்க இல்லாமல் அனைத்து மக்களும் திண்டாடி கொண்டு இருக்கின்றனர் என்று தக்ஷனிடம் முறையிட, அப்போ தக்ஷன் கூறினான், என்னுடைய மகள்கள் 27 பேரிடமும் சந்திரன் ஒரே மாதிரியா நடந்தால் நிச்சயமாக அவனுடைய அந்த குஷ்டரோகமானது நிச்சயமாக தீரும். அதற்கு உண்டான உபாயமும் நான் சொல்கிறேன் என்று சொன்னவுடன் அதை ஒப்புக்கொண்டான் சந்திரன். பாருங்க, ரோகத்திலே மிக கொடியது என்றுனா குஷ்டரோகம். பிரபாக கஷேத்திரத்திற்கு சென்று, பிரபாக கஷேத்திரம், பிரபாச கஷேத்திரம், அங்கு சென்று ஸ்நானம் செய்தால் நிச்சயமாக அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ரோகமானது நிச்சயமாக தீரும். அப்போ 15 நாட்கள் அவன் வளருவான். அப்பொழுது மீண்டும் 15 நாட்கள் அவன் அந்த வளர்ச்சியை குறைத்து கொள்வான். இதையத்தான் வளர்பிறை என்றும் தேய்பிறை என்றும், இது தக்ஷனால் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த சந்திரன் பிரபாச கஷேத்திரத்தில் ஸ்நானம் செய்தது அப்படின்னு பார்த்தா, அமாவாசை தினத்தில் பிரபாச கஷேத்திரத்தில் அந்த சந்திரன் அந்த கஷேத்திரத்தில் ஸ்நானம் செய்தான். இன்னும் சொல்ல போனால் இன்று வரை சந்திரன் பிரபாச கஷேத்திரத்தில் ஒரு அமாவாசைக்கும் வந்து அவன் ஸ்நானம் செய்கிறான் என்பது ஐதீகம். அதாவது பிரபா அப்படின்னா மிளிர்ச்சி, ஒளிர்வது என்று பொருள். அந்த மிளிர்ச்சியை கொடுத்த க்ஷேத்திரம் சந்திரனுக்கு அது பிரபாச க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்க இருக்குன்னா இன்றைய தினம் சோம்நாத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சோம்நாத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த பிரபாச க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு முதலில் போய் நீராடி என்ன சொல்லுது, பலராமன் தன்னுடைய தீர்த்தாடனத்தை தொடங்கினான் அப்படின்னு ஒன்று. ஆகா, எவ்வளவு உத்தமமான விஷயம்! அந்த க்ஷேத்திரம் மட்டும் அல்லாது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை நீங்கள் கூறினீர்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் மேலே மேலே கேட்பதற்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஜனமேஜயன் ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இருக்கு. பாருங்க, அடுத்து அவன் சென்ற க்ஷேத்திரம் எது அப்படின்னா, பாருங்க, உத்பான அப்படின்னா ஒரு கிணறு அப்படின்னு அர்த்தம். அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய அந்த நீரினை குடித்தாலே, சோமயாகம் செய்தால், அதன் மூலமாக பெறுகின்ற சோமரசத்தை குடித்தால் என்ன புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிணற்றுக்கு மிக மிக உயர்ந்த ஒரு ஸ்தானம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த கிணற்று நீருக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் புண்ணியம் எப்படி வந்தது அப்படின்னு ஜனமேஜயன் கேட்க, உடனே
கௌதம ரிஷிகளுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். ஒருத்தன் ஏகா முதல் பையன், த்விதா 2வது பையன், திருதா 3வது பையன். சரி, மகாராஜர்களுக்கெல்லாம் புரோகிதம் செய்து கொண்டிருந்தால் கௌதம ரிஷிகள். இப்போ இந்த குழந்தைகள் 3 பேரில் அந்த கடைசி பையன் திருதா சாஸ்திரங்களில் மிகவும் பாரங்கதனாக விளங்கினான். எங்கெங்கு யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்யணுமோ முதலில் அழைத்தது யாரை அப்படின்னா திருதாவை. ஏன்னா அவனுடைய மந்திரத்தினுடைய உச்சரிப்பு அவ்வளவு ஸ்பஷ்டமாக இருக்கும். இப்போ இன்னும் சொல்ல போனா அந்த திருதா மற்ற 2 அண்ணன்களையும் அழைத்து, நாம 3 பேரும் சேர்ந்து நாம ஏன் சோமயாகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, செய்யலாம் தம்பி, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு நிறைய பணம் வேண்டும், அது நிறைய பசுக்கள் வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இவா 3 பேரும் சேர்ந்து இந்த சோமயாகம் செய்வதற்கு உண்டான திரவியங்களையும் பசுக்களையும் திரட்டுவதற்காக 3 பேரும் சென்றனர். சோமயாகம் செய்வதாக சொன்னவுடன் நிறைய பசுக்கள் தானமாக வழங்கினர். அதையெல்லாம் சம்பாதித்து கொண்டு வருகின்ற வழியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாரு? ஏகா, த்விதா. இவ்வளவு பசுக்களையும் ஏன் நாம 3 பேருக்கு கொடுக்கணும், நாம 2 பேரும் வச்சுட்டா போருமே அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணன்மார்களுக்கும் இந்த சிந்தனை உதித்தது. இப்படியே வந்து கொண்டிருந்தான். அவர்களுடைய எண்ணமானது வஞ்சக எண்ணம், அனைத்தையும் தாங்களே ஸ்வீகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தன்னுடைய அண்ணனிடம் இருந்தது. நேர வரும் பொழுது அங்கு ஒரு கிணறு இருந்தது. அதில் தவறி விழுந்து விட்டான். யார்? திருதா. ஆனால் தன்னுடைய தம்பியை காக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை சிறிதும் இல்லாமல் ஏகனும் த்விதனும் 2 பேரும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சம்பாதித்தார்களோ அந்த அத்தனை திரவியங்களும் தாங்கள் இருவரும் தாங்கள் என்ன நினைத்தார்களோ அதுபடியாகவே நடந்தது. அப்போ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். அந்த யஜ்ஞத்துக்கு உண்டான அத்தனை சாமான்களையும் இவர்கள் இருவருமே பங்கிட்டுக் கொண்டனர். இப்போ கிணற்றில் விழுந்தான் திருத்தன். அவன் மனதில் என்னன்னா, சோமயாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனதில் ஆசை வந்துவிட்டது, வாயார சொல்லிவிட்டான். ஆனால் சோமயாகம் எப்படி செய்யவது? இப்பொழுது நீரில் விழுந்து கிடக்கிறான், தன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. உடனே அந்த கிணற்றுக்குள் இருந்தபடியே அங்கேயே நெருப்பை உற்பத்தி பண்ணி, பாருங்க, எப்பேற்பட்ட மந்திர சித்தி அவனிடம் இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய கிணற்றில் வளர்ந்திருந்த ஏதோ ஒரு தலை, அதாவது சோமபல்லி என்கின்ற அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லும் பொழுது வளர்பிறையில் வளரும், தேய்பிறையில் உதிரும். அந்த மாதிரி சோமபல்லி என்கின்ற ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைதனை கொண்டு வந்து அதனை யாகத்தில் பிழிய வேண்டும். அதன் மூலமாக சோமரசம் தயாரித்து சோமயாகம் முடிந்து அந்த சோமரசத்தை குடிக்கும் பழக்கம் உண்டு. அப்போ யாக பூர்த்தியானது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தோம்னா அங்கே சோமவல்லிக்கெல்லாம் இடமே இல்லை. அங்கு ஏதோ ஒரு செடி வளர்ந்திருந்தது. அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைதனை எடுத்து அதனை பிழிந்து அங்கேயே யாகத்தை தொடங்கிவிட்டார். ஆனால் நீரில் அமர்ந்தபடியே அவனுடைய மந்திர உச்சாடனை அவ்வளவு ஸ்பஷ்டமாக பக்தியோடு அந்த யாகத்தை புரிந்து கொண்டிருந்தவுடன் மேலுலகம் ஆடத் தொடங்கியது. அப்போ எல்லா தேவான் தேவதைகளும் ஒன்று கூடி, ஏன் இந்த பதட்டம், என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது
கிணற்றுக்குள் இருந்து சோமயாக மந்திரங்களை பக்தியோடு உச்சரித்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா அத்தனை தேவதைகளும் அந்த கிணற்றை சுற்றி வந்து விட்டனர். அப்போ இவா எல்லாம் வந்தவுடனே இவனுக்கே சந்தேகம் வந்துகிறது, என்ன நடந்தது அப்படின்னா, அப்பா நீ செய்கின்ற யாகத்தினால் நாங்கள் அனைவரும் சந்துஷ்டனானோம், சந்தோஷப்பட்டோம். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னென்ன ஆகூதி கொடுத்தானோ அதை நேரடியாக வாங்குவதற்கு அனைத்து தேவதைகளும் நேரடியே வந்தனர். பாரு, ஒன்று, இந்த கிணற்றிலிருந்து என்னை வெளியே எடுக்க வேண்டும். உடனே அவர்களாகவே உனக்கு ஸ்வர்கலோகம் பிராப்தி ஆகட்டும்னு அனைத்து தேவர்களும் சேர்ந்து அந்த திருத்தனுக்கு ஆசி வழங்கினர். பாரு, அவன் கிணற்றிலிருந்து வெளியே வந்த உடனே தன்னுடைய இரு அண்ணன்களை பார்க்க அவன் சென்றான். பார்த்தா அனைத்து சம்பத்திகளையும் தன்னகத்தே கொண்டு அவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தனர். பாருங்கள், நீங்கள் யாகத்திற்காக கொண்டு வந்த அனைத்து பசுக்களும் குரங்காகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டான். ஸ்ரத்தையோடு அந்த யாகத்தை கிணற்றில் செய்ததனால் அந்த கிணற்று நீரை யார் ஒருவர் ஸ்வீகரித்தாலும் சோமயாக பிரசாதம் உண்ட அந்த புண்ணியம் கிடைக்கிறது. அந்த இடத்தில் போய் நான் தரிசனம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் சென்றான் என்கின்ற விஷயத்தை ஜனமேஜயன் கேட்க ஆனந்தமாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அடுத்து என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.